பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். வாங்க சேர்ந்து பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம், இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இன்று கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். வெளிப்படுத்தல் 1:18 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்,
மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர் என்று சொன்னார். என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்ல? மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவர். எவ்வளவோ திறவுகோலை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், தாவீதின் வீட்டு திறவுகோல், இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். இங்கே சாத்தானுக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த பாதாளம், இந்த பாதாளத்தின் திறவுகோலை இயேசு பறிச்சுக்கிட்டார். ஏனென்றால் இந்த பாதாளம் விழுந்து போன தூதர்களுக்காக, பிசாசுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. லூக்கா 8:31 பார்த்தீங்கன்னா, பிசாசே இந்த பாதாளத்தை கண்டு அந்த வேதனையான இடத்துக்கு எங்களை அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். கொடூரமான இடம் இது. மனிதர்களுக்கு உண்டாக்குனதில்லை. கப்பர்நகமே, நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். திரும்பி உள்ளவர்களுக்கு ஒரு தண்டனை நடந்தா அந்த பாதாளம். இந்த பாதாளத்துல மனிதர்களை பாவம் செய்ய வச்சு தேவனை விட்டு பிரித்து, பிசாசானவன் நாம் பாதாளத்தில் அக்கினியில கிடக்கும் போது நீ சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி மனிதர்களை பாவம் செய்ய வச்சு அந்த பாதாளத்துக்கு இழுக்க போராடுகிறான், முயற்சி பண்ணுகிறான். அப்ப இயேசு என்ன செய்தாருன்னா, மரித்த 3 நாள் அவர் பூமியில அடக்கம் பண்ணப்பட்ட போது சிலுவையில் அடிச்ச தலையில வலி, ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த காயம், இது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கல, காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். பாதாளத்துக்குள் இறங்கி உன்னதத்துக்கு ஏறி சென்று சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கீழிருந்து மேலே ஏறினார். எபேசியர் 4:9 சங்கீதம் 68:18 சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்கள், பாதாளத்தின் வல்லமைக்கு உட்பட்டவர்களை, அங்க இறக்கம் கிடைக்காதா, என்னை காப்பாற்ற ஆள் இல்லையான்னு கெஞ்சினவங்களை இயேசு மீட்டு கொண்டு வந்தாரா. அதனாலதான் எபிரேயர் 2:14 சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியானவனுடைய அந்த அதிகாரத்தை பறிச்சு அந்த திறவுகோலையும் பறிச்சுட்டார். இனி கண்டாலும் பாதாளத்துக்கு போக முடியாது. என்னை அல்லாமல், என்னை ஏற்றுக்கொள்ளாமல், என்னை புறக்கணிக்கிறவன் தான் அங்க போகணும். மற்றபடி என்னை கூப்பிடுகிற யாவரும் அந்த பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பும்படி பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உள்ள திறவுகோலை நான் பறிக்கட்டும் என்று பிசாசின் அதிகாரத்தை பறித்து அந்த வல்லடிக்கு நம்மை விலக்கி தப்புவிக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லமைக்கே விலக்கி தப்புவிக்கிற தேவன் இந்த பூமியில வெற்றுவாரா? உங்க வேலையில, தொழில்ல, வருமானத்துல, நம்ம தேசத்துல ஒரு வழியை திறக்காமல் விட்டு விடுவாரா? வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 30:3 தாவீது ராஜா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து தூக்கி வைத்து ஏறி வர பண்ணினேன். அந்நாள் ஆண்டவரை துதிக்கும் போது 1 சாமுவேல் 2:6 சொல்றாங்க, அவர் ஒருவரே பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்றவர். இன்றைக்கு பாதாளத்தின் அருகில் இருக்கிறேன். ஒரே கவலைங்க, டென்ஷன், வேதனை, அழுகை, பற்கடிப்பு, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம் என்று கலங்கி தடுமாறி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களுக்கு பாதாளத்தின் திறவுகளை பறித்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை தருகிற தேவன் இந்த நாள்ல உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை திறந்தருளும், குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் ஒரு வழியை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு ஒரு திறவுகளை கொடுத்து ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் போராட்டத்துக்கு விலை காத்துக்கொள்ளும். உங்க தயவும் கிருபையும் உண்மையை இறங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய் இந்த நாள்ல ஆசீர்வதித்து உங்களை அற்புதமா நடத்துவார். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள்.
ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து நடத்துவாராக.